வணக்கம் நண்பர்களே, 100 நாள் 100 வீடியோ சவால் வந்து போறா நீங்க 4-2. ஸோ வழக்கமான வந்து போனா எனக்கு கொஞ்சம் மந்தமான நாள் தான் இருந்துச்சு. காலையில் வந்து போனா அந்த வீட்டில் தண்ணி பிடிக்கிற வேலை இருக்கு இல்லையா, ஸோ என்னோட கடமைக்கெல்லாம் முடிச்சுட்டு ஸோ காலையில் வந்து போனா சாப்பிட உட்காந்துட்டேன். இன்னைக்கு சாயங்காலமா போனா கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்கு, அதனால வந்து போனா ஸோ இப்போ காலையில் எடிட் பண்ணி வீடியோ போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சாதான் சாயங்காலம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க முடியும். ஆனால் சாயங்காலம் கொஞ்சம் எடிட்டும் பண்ண முடியாது. அதனால போனா இந்த டெய்லி அப்டேட் வீடியோ இருக்கு இல்லையா, அதை அப்படியே எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல எடிட்டிங் வீடியோலாம் இருக்கு, அதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சு இதுக்கு வந்து போனா ஒரு 3 மணி நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி எடிட் பண்ணிட்டு போனா வீட்டில் வந்து போனா மதியான சாப்பாடுக்கு வந்துட்டோம். இது வரதுக்கு போனா ஒரு மணியா ஏதோ ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போனா கிறிஸ்தனிக்ஸ் வீடியோ வந்து போனா ஒரு பாட்காஸ்ட் இருக்கு, அதுவும் ரொம்ப நாளா பார்க்கணும் வச்சுட்டே இருந்தேன். அது 1 மணி நேரம் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து போனா நம்ம ஊர், அதாவது இந்த வீடியோ பார்க்கறப்ப திருவிழா முடிஞ்சிட்டு இருக்கோம். நம்ம ஊர்ல வந்து போனா திருவிழா, அது சார்பா வந்து போனா நம்ம அக்னி தேவன் சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சிருந்தோம். அது சார்பா எல்லாருக்குமே வந்து போனா இந்த வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கு இல்லையா, அதாவது இந்த உடம்புல கொக்கி குத்தி இந்த வண்டி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கோசரம் வந்து போனா ஃப்ரீயா ஜூஸ் தரோம். நம்ம யாருக்குமே காசு வாங்குறது எதுவுமே இல்ல, அந்த நம்ம ஏரியால இருக்கிற பசங்களை வச்சு அப்படி பண்றதா. அதாவது என்னென்ன கொடுப்போம் பார்த்தா ரசனா, மோர், அப்புறம் எலுமிச்சை ஜூஸ் கொடுப்போம். இதெல்லாம் உங்களுக்கு என்ன ப்ரோ ஆகும் சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த குடிக்க வராங்க தெரியுமா, அவங்க வந்து போனா அந்த வெயில்ல கஷ்டப்பட்டு போயிட்டு வந்து ரொம்ப நன்றிப்பா, வெயில் என்ன பண்ண சொல்லி தெரியல சொல்லுவாங்க. அந்த ஒரு ஹாப்பினஸ் தான் பண்றோம். சோ இது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, நாளைக்கு சரவண போகுது, அது வந்து பண்ணா ஃபுல்லா செக் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் சுண்டல கொடுத்தாங்க, அதை சாப்பிட்டு வந்து போனா முகேஷ் வந்து போனா அவங்க அந்த கரகஞ்சோடி வந்து எடுத்துருக்காங்களா. சோ நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும் சொல்லிட்டு வந்து அங்க போயிட்டு அவங்களுக்கு சும்மா கொஞ்சம் நம்ம பெருசாலாம் பண்ணல, அவர் வெட்டி வச்சுதான் நம்ம சும்மா அந்த களியை மட்டும் கழிக்கிற வேலை கொஞ்சம் பார்த்துருந்தோம். அப்புறம் நேற்று சாயங்காலமா நம்மளுக்கு கொஞ்சம் வேலை இருந்தனால ரன்னிங் வந்து போல லைட்டா பிஸ்கெட் போட்டேன். அதனால இவங்களாம் வந்து அப்படியே அமுச்சு விட்டு ஸோ நம்ம கொண்டாடுற வாக்கிங் போலாம் சொல்லிட்டு ஃபுல்லா வாக்கிங் போயாச்சு. அதை ஜிம்முக்கு போயிட்டு தான் இந்த ஒரு மாசமா போறதுலன்னு சொல்லிட்டு கேப் விட்டதுனால இப்போ கொஞ்ச நாள் வாக்கிங் போயிட்டு இருக்கேன். பர்த்டேக்கு வந்து பார்த்தா கேக் ஆர்டர் கொடுத்துருந்தோம், அதை வாங்கிட்டு இங்க வந்து பார்த்தா எல்லாமே முடிஞ்சிட்டு இருக்கு. அதாவது இங்க சாமி ஆடுவாங்க, அதான் சொன்னேன். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, நாளைக்கு இன்னொரு வீடியோல வரேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.